Hi friends, welcome to Hitchtamil. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் சர்வீஸை பற்றி தான், ரிப்பேரை பற்றி தான். என்னென்னா ஒரு இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு மொபைல் இருக்கும், பட் வந்து ஒரு சென்டிமெண்டல் மொபைல், அப்படி இல்லைனா வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பிடிச்சி விரும்பி எடுத்த ஒரு மொபைல், பட் அதுக்கு வந்து பேட்ரி டேமேஜாக இருக்கும். அந்த பேட்ரி வந்து பை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு ஒருத்தம் ஒன்றும் கிடைக்காது, ஒரிஜினல் பேட்ரி கிடைக்காது. அப்படின்ற பட்சத்தில் உங்கள்கிட்ட இருக்க பழைய பேட்டரியை வச்சு நீங்கள் எப்படி அந்த ஃபோனுக்கு நீங்களாக அப்படி ஒரு பேட்டரியை ரெடி பண்ணி செட் பண்ணுறதுன்றதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக க்ளியராகவே சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்குள்ள அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே பண்ணவே மாட்டேறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். சரிங்களா? பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது. பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்குது. பட் இது வந்து புதுசாக தான். இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த லப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்க, வேறு ஒரிஜினல் சார்ஜரை விட்டு நம்ம வேறு சார்ஜர், அதுவும் வந்து இதோட ஒரிஜினல் சார்ஜரே வந்து ஆட்டோ கட் ஆஃப்னு ஒன்று இருக்கும் எல்லா பிராண்டட் மொபைல் சார்ஜர்லேயும். அது வந்து எப்படின்னா, ஓரளவுக்கு தான் சார்ஜர், அதாவது பேட்டரி ஃபுல்லானோடனே நம்ம இங்கே போடுற அந்த சர்க்யூட்லேயே வந்து ஏன்னா சார்ஜ் இருந்துச்சுன்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக பேட்டரிக்கு போகாத மாதிரி அதுவே க்ளோஸ் ஆகிடும். அதான் ஆட்டோ சார்ஜர், ஆட்டோ கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆட்டோ கட் ஆஃப் சார்ஜர் அதுக்கு பேர் தான். பிராண்டட் எல்லாமே இருக்குது, நோக்கியா, சாம்சங் அந்த மாதிரிலாம். இப்போ வந்து என்னென்னா இங்கே பாருங்கள், பேட்டரியோட கண்டிஷனை நீங்களே பாருங்கள். நானும் எப்படியோ பேப்பர் நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள் எவ்வளோ பெருசாக வீங்கிருச்சு, எவ்வளோ வீங்கிருச்சு. இது வந்து வெடிக்கிற கண்டிஷன் தான். பட்டு இது ரெடி பண்ணுறது ரொம்ப சிரமமான, ரொம்ப கஷ்டம் இதை ரெடி பண்ணுறது. ஆனால் இதோட பேட்டரி பார்த்திங்கன்னா நம்ம எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 300 400 வந்துடும். அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு ஒரிஜினல் இந்தளவுக்கு வராது. இது இவ்வளோ வீங்க இருக்குது, பட் இருந்தாலும் சார்ஜ் நிற்கிது. சார்ஜ் இல்லைன்னா என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணால் ஆட்டோவாக அதுவாக கட் ஆஃப் ஆகிடுது. ஆட்டோவாகவே கால் கட் ஆகிடுது பேட்டரியில் ஒன்று வந்துட்டு. அதனால் இதுக்கு நம்ம வேறு பேட்டரி எப்படி ஹேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, நம்மகிட்ட எப்படியுமே இந்த நோக்கியாலாம் பேட்டரி, ஏதாவது ஒரு பேட்டரி நம்ம வீட்டில் இருக்கும். அந்த பேட்டரியை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக அதை ரெடி பண்ணுறதுன்னு. இப்போ இதுக்கு நம்ம பேட்டரி 450 ரூபா செலவு பண்ணி வச்சாலும் இதுக்கு பேனல் பார்த்திங்கன்னா இந்த பேட்டரினாலேயே இந்த பேனல் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. சரிங்களா? அதனால் இது வந்து பட் மொபைல் நல்ல மொபைல். இந்த நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மொபைல் நல்லா ஒர்க் ஆகுது. பட் இந்த பேட்டரினால தான் இந்த பிரச்சனையே. வந்துடுச்சு பாருங்கள், மொபைல் நல்லா இருக்குது. பட் இந்த பேட்டரியோட கண்டிஷன் தான். இங்கே பாருங்கள், ரொம்ப தள்ளிடுச்சு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. என்னால் ப்ரெஸ் பண்ணவும் முடியல. இவ்வளோ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலும் வந்துடுது. புரியுதுங்களா? இதுக்கு வந்து நம்ம ஒரு பேப்பர் வச்சாலும் நிற்கும். ஆனால் பட் என்னென்னா இந்த டோர் மறுபடியும் டேமேஜ் தான் ஆகும். இதுக்கு டோர் கிடைக்காது, செட்டாக தான் வாங்கணும். இதுக்கெலாம் இந்த ஊரில் கிடைக்காது. எப்படி நம்ம சென்னை இல்லைன்னா எப்படி சொல்கிறது, நம்ம வந்து வேறு ஏதாவது ஒன்றுக்குமே உதவாத வேறு ஃபோன், அதாவது இதே மாடலில் வேறு மொபைல் இருந்தால் நம்ம பேனல் என்னெல்லாம் கழட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள். சரிங்களா? போர்டே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. பார்த்தீங்களா? இது வந்து நான் ரெடி பண்ண வச்ச பேட்டரியை காமிக்கிறேன், 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஓல்டு நோக்கியா பேட்டரி. பட் என்னென்னா அது வந்து இந்த மாதிரி பின் இருக்கும்ல, அந்த பின் வந்து இதுவும் டேமேஜான பேட்டரி தான். பட் வந்து இதில் எப்படி சொல்கிற பவரை வந்து நல்லா
நல்லா இருக்குது. அதனால தான் இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக இந்த 3 பின் இருக்குது பாருங்கள், மைனஸ் ப்ளஸ். இதை வந்து நான் கரெக்டாக ஒரு பேத்து எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற லைனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். உள்ளே வந்து ஒரு காப்பர் மாதிரி இருக்கும், காப்பர் ஒன்று இயக்கம்பி மாதிரி ஒன்று இருக்கும். ரெண்டுலேயும் மைனஸ் ப்ளஸ் பார்த்து நான் கொடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பேட்ரி அவ்வளோதான், இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. இந்த பேட்ரி அவ்வளோதான். அதனால தான் நான் வச்சுருக்கேன் இந்த பேட்டரியை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி சால்ட்ரு பண்ணேன், ஒட்டலை. பட் இருந்தாலும் செலோ டேப்பை போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்டரியோட பொசிஷனை பார்த்துக்குங்க. இந்த பேட்டரி இப்படி போடுறது அப்படின்னா பாருங்கள், இந்த ஓரத்தில் இருக்க வந்து ப்ளஸ்ஸு, இந்த ஓரத்தில் இருக்கிறது மைனஸு. அதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? இந்த ஓரத்தில் இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு, இந்த ஓரத்தில் இருக்கிறது மைனஸு. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த அந்த ஹாஸ் கலர் ஒயரை வந்து கட் ஆகிடுச்சு. அதை ரிமூவ் பண்ணும்போது எப்படி சொல்கிற, கட்டர் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணி இப்படி கட் பண்ணும்போது அது ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து வேறு எல்லோ கலர் ஒயரை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? காட்டலன்னு கோச்சிக்காதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அதை ஷூட் பண்ணவும் முடியல என்னால். இப்போயும் அதே தான். ப்ளூ வந்து மைனஸாக இருக்கும், எல்லோ வந்து ப்ளஸ்ஸு. பாருங்கள். சரிங்களா? இப்போ கரெக்டாக அளவு மட்டும் பார்த்துக்கணும். ப்ளஸ் ப்ளூ, எல்லோ வந்து ப்ளஸ்ஸு, மறந்துடக்கூடாது. என்னோட பார்த்துக்குங்க. நான் இதை லைட்டாக கட் பண்ணிடுறேன். பண்ணிட்டேன். இந்த பக்கம் இருக்கிறது ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் இருக்கிறது மைனஸ். இதில் வந்து நம்ம செட் பண்ணும்போது எப்படின்னா, எல்லோவை தான் நம்ம ப்ளஸ்ஸாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷார்ட் ஆகிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஷார்ட் ஆச்சுன்னா பேட்ரி கெட்டு போகும். நம்ம இந்த பக்கம் வந்து பற்ற வைக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. இதில் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இந்த பக்கம் இது பண்ணிக்கிறேன். லைட்டாக நம்ம டைட்டாக வச்சுக்கிறதுக்காக டீசரை வச்சு இப்படி ஒரு ரூல் மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கஷ்டம். வேறு நாளைக்கு சப்போஸ் ஒரு ஒரிஜினல் பேட்டரியாக உங்களுக்கு கிடைக்கிதுன்னு வைங்க, நீங்கள் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அது டேமேஜ் ஆகாத மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. சால்ட் பண்ணியாச்சு. சரி சார், இப்போ என்ன பண்ணுறீங்க, இது நம்மளுக்கு தேவையில்ல, இந்த பார்ட்டு கட் பண்ணிடலாம். சப்போஸ் கட் பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால்
இப்போ கரெக்டாக நம்ம இதையும் சேஃபுக்காக சால்ட்ரு பண்ணிடுவோம். சால்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நல்லா பாருங்கள், இந்த பிசிறு நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் நான் இதை கட் பண்ணிடுறேன். பேட்ரி லோவாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஆன் பண்ணுறோம். சார்ஜ் ஏறுதா மட்டும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருவோம். வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் சார்ஜர் போட்டிருக்கேன். பாருங்கள், சார்ஜும் ஆகுது. அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி டேப் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம ஸ்டேஷ்னரி ஷாப்லேயோ ஏதோ ஒரு ஷாப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டேப் வந்து அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கரெக்டாக இவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறேன். தேவைக்கேற்ற மாதிரி சிசர். சரிங்களா? இது இப்படி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சைடு வச்சுக்கலாம். நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால் வேறு ஒன்றும் இல்லை, பிரச்சனை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். It's that